Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருப்புளுந்து சட்னி. கருப்புளுந்தில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதாவது என்னென்னா வளரக்கூடிய குழந்தைகள், அதாவது பியூபர்ட்டியான குழந்தைகள் வந்து அதிகமாக இதை எடுத்துக்கலாம். அதாவது கருப்புளுந்து கஞ்சியும் நம்ம வந்து காய்ச்சி கொடுத்தாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது வந்து சட்னியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்வீட் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து உளுத்தங்கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து கருப்புளுந்து சட்னி செய்ய போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்ல காம்பினேஷன். கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு, வரமிளகாய் இது ரெண்டையுமே வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும், இல்லைனா வந்து கசப்படிச்சிரும். அதாவது என்னன்னா சட்னி வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்ததுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஒரு நல்லா புன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம கருப்புளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கருப்புளுந்து சட்னி. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த சட்னியில். அதாவது என்ன, கருப்புளுந்து ஆட் பண்ணுறப்போ எலும்பு வந்து நல்லா பலமாகும். இது நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த உளுந்தை பொன்னிறம் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது கூட நம்ம இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து பூண்டும் சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்துனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால நம்ம இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் தக்காளி ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு இதுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கொத்தமல்லி வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நல்லா இதே திரட்டி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த உளுந்தையும் வறுத்து வச்சுருக்குறோம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து, அதாவது தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்து, பச்சை மிளகாய், வரமிளகாய் இதே வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இது அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா தோசைக்குன்னா நீங்கள் வந்து என்னென்னா கெட்டியாக வச்சுக்கலாம், இட்லின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, உங்களுக்கு காரம் வேணுன்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிட்டோம். இது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருப்புளுந்து சட்னி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். விளக்கம்: ஒருவன் தன்னுடைய செல்வத்தின் அளவை ஆராயாமல் அளவு கடந்து உதவி வந்தால் அவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும்.